ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிரேசி குக்கிங் வித் சிஸ்டர்ஸ். நம்ம இன்றைக்கி சூப்பராக நேந்திரம் பழம் வச்சு கேரளா ஸ்டைல் பழம்புரி எப்படி செய்யுதுன்னு வாங்க பார்த்துடலாம். ஸோ அதுக்கு இந்த மாதிரி நல்லா குழஞ்சி பழுத்திருக்கக்கூடிய வாழைப்பழம் எடுத்துக்கோங்க. நேந்திரம் வாழைப்பழம் வந்து தோல் நல்லா கரிஞ்ச மாதிரி வந்தால் தான் வந்து சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்டியாக இருக்கும். ஸோ அதனால தான் நான் வந்து நல்லா பிளாக்காக இருக்க மாதிரி ஸ்கின் இருக்க மாதிரி எடுத்திருக்கேன். அப்புறம் ஒரு 10 ஸ்பூன் அளவுக்கு ஒயிட் சுகர் எடுத்து அதை நல்லா வந்து பவுடர் பண்ணி இப்போ எடுத்துக்க போகிறோம். ஸோ சுகர் வந்து நம்ம மாவில் கலக்கணும் அப்படிங்கிறனால சுகராக போட்டால் நமக்கு மிக்ஸ் பண்ணுற கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால வந்துட்டு பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இன்றைக்கி நான் ஒரு 1/4 கிலோ அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். அதில் ஒரு 100 கிராம் அளவுக்கு அரிசி மாவு கூட சேர்த்துருக்கேன். அரிசி மாவு சேர்க்குறப்ப வந்துட்டு ரொம்ப மைதா மாவு மாதிரி ரொம்ப ஜவு ஜவுன்னு இல்லாமல் கொஞ்சம் நமக்கு மொறுமொறுன்னு கிடைக்கும். அதுக்காக தான் ஒரு 100 கிராம் அளவுக்கு அரிசி மாவும் எடுத்திருக்கேன். ஸோ கூடவே வந்துட்டு சுகர் சேர்த்துருக்கேன். எனக்கு மைல்டாக டேஸ்ட்டு சுகரோட டேஸ்ட் இருந்தால் போதும் அப்படிங்கிறனால அளவாக சுகர் சேர்த்துருக்கேன். ஸோ உங்களுக்கு தேவைப்படுற அளவுக்கு நீங்கள் சுகர் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட்டு, தென் ஏலக்காய் பவுடர், நல்லா மணத்துக்காக ஏலக்காய் பவுடரும் சேர்த்துட்டு உங்களுக்கு வேணால் சேர்த்துக்கோங்க, வேண்டாட்டி ஸ்கிப் பண்ணிடுங்க. இதை வந்து முதல்ல நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ வர மாவாக இருக்கப்பவே எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு இது நம்மளோட பஜ்ஜி மாவு வாழைக்காய் பஜ்ஜி எல்லாம் போடுவோம் இல்லையா, அதுக்கு எப்படி நம்ம வந்து மாவு ரெடி பண்ணுவோம் அதே மாதிரி இந்த மாவையும் நீங்கள் ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ பழம் பஜ்ஜியையும் அதே மாதிரி தான் நம்ம ரெடி பண்ணோம். வாழைக்காய் பஜ்ஜிக்கு எந்த அளவுக்கு நம்ம திக்காக வந்து மாவு ரெடி பண்ணுவோமோ அதே மாதிரி தான் பழம் பூரி போடுறதுக்கும் மாவு ரெடி பண்ணோம். ஸோ மாவு ரெடி பண்ணி எடுத்து அந்த பக்கமாக வச்சுட்டு இப்போ வந்து வாழைப்பழத்தை கட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு தேவைங்கிற சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ நம்ம அதில் எல்லா வாழைப்பழத்தோட தோல்களையும் ஃபுல்லாக வந்து உரித்து இந்த மாதிரி எடுத்துகிட்டு வச்சுக்கிறேன். ஸோ எடுத்து வச்ச வாழைப்பழங்களை எடுத்துகிட்டு இப்போ 2ஆக கட் பண்ணிக்கலாம். ஸோ 2ஆக கட் பண்ணிவிட்டு அந்த கட் பண்ண வாழைப்பழத்தை வந்து நான் வந்து 3 ஸ்லைசஸாக நான் வந்து போட்டுக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ ஸ்லைசஸ் வேணுமோ அந்த மாதிரி போட்டுக்கோங்க. உங்களுக்கு கெட்டியாக வேணால் கெட்டியாக போட்டுக்கோங்க, இல்லை லைட்டாக வேணால் லைட்டாக போட்டுக்கோங்க. ஸோ இது வந்து தின்னாக இருக்கிறத விட நல்லா திக்காக இருந்தால் தான் வந்துட்டு நம்ம பஜ்ஜியோடு சேர்த்து சாப்பிட்றப்ப சூப்பராக இருக்கும். ஸோ அதனால தான் நான் திக்காக போடுறேன். நீங்களும் இந்த மாதிரி திக்காக ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ மாவு ரெடி பண்ணி எடுத்து வச்சாச்சு. ஸோ ஒரு பக்கம் வந்து எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காய ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ எப்பவும் போல் பஜ்ஜிக்கெல்லாம் போடுவோம்ல அந்த அளவுக்கு நான் வந்து மாவு வந்து நல்லா திக் பண்ணி எடுத்து வச்சு கரைச்சி எடுத்து வச்சாச்சு. ஸோ பழமும் ரெடி, மாவும் ரெடி. இனி 2ஐயும் வந்து கோட் பண்ணி பழத்தில் நல்லா 2 பக்கமும் மாவு கோட் ஆகிற மாதிரி ஃபுல்லான்த்தையும் நல்லா கோட் பண்ணி எடுத்து இனி எண்ணெயில் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் அப்படியே பொரிஞ்சு வர வரைக்கும் பொரிச்சு எடுத்தோம் அப்படின்னா சூப்பர்வான கேரளா ஸ்டைல் பழம்பூரி ரெடி ஆகிடுச்சு. இதை பழம் பஜ்ஜின்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் இதுக்கு முன்னாடி இது செஞ்சு சாப்பிட்ருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி செஞ்சு சாப்பிட்லன்னா கண்டிப்பாக வந்துட்டு நேந்திரம் பழம் கிடச்சா செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அல்டிமேட்டு டேஸ்ட்டில் இருக்கும். ஸோ சாப்பிட இன்னும் சாப்பிட்லாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குற சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸாக இருக்கும். ஸோ நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நல்லா ஓரளவுக்கு வேக ஆரம்பிச்சிருச்சு. நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் நல்லா மாறி வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து மாற்றிக்கலாம். ஸோ பழம் போட்டதுக்கப்புறமா இதனால் நமக்கு மொறுன்னு வரணும் அப்படின்னா கொஞ்சம் வந்து லோ ஃப்ளேமில் வச்சிட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து குக் ஆகிறதுக்கு லேட் ஆகிறப்ப நல்லா மொறுன்னு வரும். ஸோ சூப்பராக கோல்டன் ப்ரௌன் கலரில் பழம்பூரி ரெடி ஆகிடுச்சு. ஸோ எடுத்து அப்படியே அதை பிளேட்டில் அடுக்கி வச்சுட்டு 2ஆக பிச்சோம் அப்படின்னா மேலே வந்து நல்லா சூப்பரான ஸ்பான்ச்சியான ஒரு மாவு, உள்ளே வந்து பழம், செம டேஸ்டியான பழம்பூரி. நீங்களும் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.